இக்குறட்பாவின் பொருளை எழுதுக. ரைட், இக்குறட்பாவின் பொருள் எப்படி வரும்? வெளியே கொள்ளுங்க. இந்த குறட்பான பொருள பேதையானவன் ஏழு பிறவியும் தான் புகுந்து அனுபவிக்கும் நரக வேதனைகளை பேதையானவன் ஏழு பிறவியிலும் தான் புகுந்து அனுபவிக்கும் நரக வேதனைகளை ஒரே பிறவியில் அனுபவிப்பான். பேதையானவன் ஏழு பிறவியிலும் தான் புகுந்து அனுபவிக்கும் நரக வேதனைகளை ஒரே பிறவியில் அனுபவிப்பான். அலறு கண்டா துன்பம். தான் புகுந்து நரக பேதையானவன் ஏழு பிறவியிலும் தான் புகுந்து அனுபவிக்கும் நரக துன்பங்களை அல்லது வேதனைகளை ஒரே பிறவியில் அனுபவிப்பான். அடுத்தது அடுத்த பாருங்க. உயிரணையாய் சந்துவட உரைத்தல் என்றான் அறத்தின் உருவம் போன்றவன். அப்ப இங்க அறத்தின் உருவம் என்று குறிப்பிடப்படுவ யாரை என்று சொன்னா, ரைட், தர்மன். உயிரணையா என கூறுபவன் கிருஷ்ணன். அடுத்தது நீர் நனி படிகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிதிர. இது புறநானூற்றில் வார பாட்டு. இனி நினைந்திருக்கமாகின்ற என்ற பாடல். கோடு என்பது கிளை அல்லது கொப்பு, திரை என்பது அலை. கோடு என்பது கிளை அல்லது கொப்பு, திரை என்பது அலை. அலைக்கு என்ன? பாம்புலை. இப்பாடல் இடம்பெறும் துறை கையறு நிலை. கடைசி கேள்வி பாருங்க. நாடகத்தின் கோடு என்றா கிளை அல்லது கொப்பு. துறை இப்பாடல் இடம்பெறும் துறை கையறு நிலை. அடுத்தது நாடகத்தின் இந்த உடும்பு பிடியில் இருக்கும் வரை ஆரோக்கியமான சினிமா வளர வழி இல்லாமல் போயிற்று. உடும்பு பிடி என்றால் தொடர்ந்து
அதை எப்படி சரி எழுதணும்னு விடாப்பிடி சொன்னா வருமா? விடாப்பிடியாக நிற்றல், அதை விடாப்பிடியாக இருத்தல். சார் சொன்னது என்ன சார்? எதுக்கு உடம்பு பிடியா? ஓ சார். விடாப்பிடியாக நிற்றல். இடம்பெற்றுள்ள கலைச்சொல் சினிமா. சார் நேற்று நான் போன பிறகு என்ன சார் செஞ்சீங்க நீங்க? அது இலக்கண பகுதியெல்லாம் கொஞ்சம் பார்த்தது, அது எல்லாம் இதயஞ்சா சென்னைக்கன். நீங்கள் சொல்லுங்க, அடுத்தது என்ன பகுதி? அடுத்து என்ன பகுதி டவுட் இருக்கு சொல்லுங்க அப்போ. நாட்டார் பாடல்கள். நாட்டார் பாடல்களை நீங்கள் நார்மலா நாட்டார் பாடல் உங்களுக்கு தெரியும் தானே. முதலாவது ஏற்பாடல். என்ன ஏற்பாடல படிங்க. அதுல காதல் பாடல கொஞ்சம் சொல்லித்தாங்க சார். காதல் பாடல்ல கொஞ்சம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட. அது என்னன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய காதலன் ஒருவன் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாடுற பாடல் மாதிரி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா, அவனோட உண்மை காதல அதில் வெளிப்படுது. காதலிய பலவாறு அவன் உருவகிக்கிறான். ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே, ஓசை குரல்ல உங்க உம்மாவை கூப்பிடுங்க என்று சொல்றது. அவன் பலவாறு அவளை வர்ணிக்கான். ஆசை கிளியாக நீலவண்டே சீனத்து செப்பே என்ற சிங்காரப்பூ நிலவே இப்படிலாம் வர்ணிக்கான். அதில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க. அதில் வார விஷயம் முதலாவது ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே, ஓசை குரல்ல உங்க உம்மாவை கூப்பிடுங்க. பிறகு சொல்றான், காற்றே நீ வீசாதே, கடலே நீ இறையாதே, நிலவே நீ எரிக்காதே என்ற நீலவண்டு வீடு போய் சேரும் மட்டும். அப்ப இயற்கைக்கு என்ன கட்டளையிடுறான். நிலவே நீ மயக்காதவள, காற்றே நீ வீசாத, கடலே நீ இறையாத. இதெல்லாம் காதலன் இயற்கைக்கு கட்டளையிடுறது. அது என்னத்தை காட்டுதுன்னா அவன் உண்மை காதலை காட்டுது. இதை சொல்றான், மாமி மகளே என்ற மருதங்கிளி வங்கிசமே, ஏலங்கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும் என்று சொல்றான். என்ன மாமி மகளே என்ற மருதங்கிளி வங்கிசமே, ஏலங்கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும். ரைட். அப்ப பல வர்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான், சீனத்து செப்பே என்ற சிங்கார பூநிலவே, வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்துக்கோ. என்ன அப்ப வானத்தை பார்த்து ஏன் வாடிக்கொண்டிருக்கா என்று சொல்றது அவன் உண்மை காதல். அடுத்தவன் சொல்றான், ஓதி படிச்சு ஊர்புகளை வாழ்ந்தாலும் ஏழைக்கு செய்த தீங்க அல்லாஹ் இல்லளவும் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். நான் எவ்வளவுதான் ஓதி படிச்சு ஊர்புகளை வாழ்ந்தாலும் உன்னையே நான் ஏமாத்திட்டேன்டா அல்லாஹ் என்னைய மன்னிக்க மாட்டான்னு சொல்றதும் அவனோட உண்மை காதலை காட்டுது. அதுக்கு பிறகு சொல்றான், காவல் பரனில் கண்ணுறங்கும் வேளையில கண்ணான மச்சி வந்து என் கால் ஊன்ற கண்டேனே. நான் காவல் பரன்ல நித்திர கொண்டிருக்கக்குள்ள என் மச்சால் வந்து என் காலை ஊன்றத நான் பார்க்கிறேன், கனவுல பார்க்கிறேன்னு சொல்றான். அப்ப கனவுலையும் தன்னுடைய காதலி வருகின்றான் என்று சொல்றதும் உண்மை காதலை காட்டுது. கடைசியில் அவன் சொல்றான், காசு தரட்டோ கதைத்திருக்க நான் வரட்டோ தூதுவர காட்டட்டோ சொல்லு உண்ட சம்மதத்தை. இதெல்லாம் அவனுடைய உண்மை காதலின் வெளிப்பாடு. ரைட். அவன் சொல்றான், காசு வேணுமா, கழித்திருக்க நான் வரட்டுமா, தூதுவர காட்டட்டுமா, உண்ட சம்மதத்தை சொல்லு என்று கேட்கிறதெல்லாம் அவனுடைய உண்மை காதலின் வெளிப்பாடாக அமைகின்றது. இதவளத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா சரி. சரியா சார்? அந்த டியூட்ல இலக்கண பயிற்சி வினாக்கள் இருக்குதுன்னு அதை கொஞ்சம் செய்வோமா சார்? நீங்க செஞ்சு பார்க்கணும்டா. இப்ப நான் அவ்வளவும் இலக்கணத்தை அன்றைக்கு நான் தனியா உங்களுக்கு ஒரு டைம் போட்டு கொடுத்தா நீங்க வரல ஒருத்தரும் 1.5 மணித்தியால நான் படிப்பிச்சேன் இலக்கணம். நீங்க வராட்டி நான் ஒன்றும் செய்யலாது. சார் எங்களோட ஸ்கூல்ல வந்து செமினார் வச்சோம் சார். நேற்றும் அட்மிஷன் தரல, ஃபுல்லா செமினார் தான் வச்சோம் ஏமாத்தியாமல. என்ன செய்யறேன் நான் யோசிச்சு பாருங்க.
இப்போ எனக்கு இலக்கணத்தை நான் உங்களுக்கு மெனக்கட்டு நான் ராஜேஸ்வரிக்கு போய் போட்டை செட் பண்ணி இலக்கண கிளாஸில் 15 பேர் தான் வந்தாங்க. காசு கட்டின பிள்ளையே வரல. நான் என்ன செய்கிறது? இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் போட்டேன். நான் சில அகிலன் சேர்ற சில கிளாஸுகள் இடையில வந்ததால எனக்கு அதை வெட்டி போடலாக போயிட்டு, அப்போ அதுக்கு பிறகு நான் உங்களை சொல்லி 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 போட்டினான். இப்போ நீங்கள் இலக்கணங்களை இப்போ இன்றைக்கும் ஒரு இலக்கண செமினார் செய்தேன். அப்போ இலக்கண பகுதிகள் நீங்கள் வீக்காக இருந்தால் அதற்குரிய அந்த விஷயங்களை நீங்கள் எனக்கு போடுங்க. நான் வாய்ஸ் ரெக்கார்டில் பார்த்து உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இலக்கணம் நீங்கள் செய்து பார்க்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு இலக்கண பகுதி சொல்லி தந்திருக்கேன். சரி, இலக்கணத்தை என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு, அதை சொல்லுங்க. இளைஞர்களை இலட்சிய கனவு காணுங்கள் என அப்துல் கலாம் கூறினார். இது என்ன வாக்கியம் சார்? கலப்பு வாக்கியம். இப்போ கலப்பு வாக்கியம் எப்படி வரும்? ஒரு ஆள் ஒரு கூற்ற சொல்றது, அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் பாடினார். அப்ப இங்க ஔவையார் பாடினார் என்ற ஒரு தலைமை தொடரை கொண்டு வரும். அதோட அதை ஒரு கூற்ற கொண்டு வரும். நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று அதிபர் கூறினார். அப்ப அதிபர் கூறினார் என்றது இங்க தலைமை தொடர். என்ன சொல்றாரு? நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், அது சார்பு தொடர். அப்ப சார்பு தொடரையும் தலைமை தொடரையும் ஒரு நிரப்பியம் கொண்டு வந்தா கலப்பு வாக்கியம். இளைஞர்களே லட்சிய கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் கூறினார். அப்துல் கலாம் கூறினார் என்றது இங்க என்ன வாக்கியம்னு சொன்னா தலைமை தொடரா வருது. ஆகவே அது கலப்பு வாக்கியம். சார், தலைமை தொடர் சார்பு தொடர் எப்படி இனங்காணுது? ஒரு ஆள் ஒரு கூற்ற சொல்றது தலைமை தொடர். இப்ப அப்துல் கலாம் கூறினார் என்றது தலைமை தொடர். அவர் என்ன கருத்தை கூறினார் என்றது சார்பு தொடர். ஓகே சார். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் பாடினார். ஔவையார் பாடினார் தலைமை தொடர், ரைட்? அப்ப அறம் செய்ய விரும்புன்றது சார்பு தொடர். அது மாதிரி இன்னொன்று வரும் தலைமை தொடர். ராமன் போனதை சீதை கண்டால், சீதை கண்டால் தலைமை தொடர், ராமன் போனதை சார்பு தொடர், அப்படியும் வரும். சரி, இயல்பு புணர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? இயல்பு புணர்ச்சி தெரியாதா? என்னடா அவ்வளவு வீக்கா நீங்க? படிப்பிக்க இயல்பு புணர்ச்சி சொல்லி தந்தால. நிலைமொழியும் வறுமொழியும் சேரக்குள்ள இந்த வித மாற்றமும் இருக்காது. கடல் சக அலை என்றா கடல் அலை, அதுல மாற்றம் இருக்காது. அதாவது எந்தவித தோற்ற ஒரு புதுசா ஒரு சொல் தோன்றாது, இருக்கிற சொல் கெடாது, இன்னொன்றா தெரியாம அப்படியே இருக்கிறது அப்படியே வந்தா அது இயல்பு புணர்ச்சி. மண் சக வட்டி மண் வட்டி, எந்த வித மாற்றமும் இல்லை. கடல் சக அலை கடல் அலை, எந்த வித மாற்றமும் இல்லை. ஆண் சக அழகன் ஆணழகன், எந்த வித மாற்றமும் இல்லை. அப்படி மாற்றம் இல்லாமல் வந்தா அது இயல்பு புணர்ச்சி. மாற்றம் ஏற்பட்டா விகார புணர்ச்சி. தமிழ் இலக்கியம், மாம்பழம், பெண்ணழகு, பணியோலை, இதுல எது சார் இயல்பு புணர்ச்சி? அப்ப தமிழ் இலக்கியம், தமிழ் சக இலக்கியம், தமிழ் இலக்கியம். அதை வெட்டிப்பாரு. தமிழ் சக இலக்கியம் என்று பிரிச்சு போட்டு மேல இருக்கிற எழுத்துக்களை வெட்டிப்பார். தானா தானா, மீனா மீனா. அங்க இம் சக தானே மீ, அங்க இலக்கியம் இல் சக லீ, இலக்கியம் அப்படியே வரும். மற்ற சொல் என்ன சொல்லு நீ? மாம்பழம், மாம்பழம் தோன்றல் விகாரம். மாசக பலம் மாம்பழம் இம்மன்னா தோன்றுது. அடுத்த சொல் என்ன? பெண்ணழகு, பனையோலை. பெண் சக அழகு பெண்ணழகு, அங்க தோன்றல் இன்னென்ன தோன்றும். பனையோலை என்ன தோன்றும். ஆகவே தோன்றல் விகாரம். மரவு டக்கர டக்கல் அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க சார். முதலாவது மரு என்று சொன்னா ஷோட்டா சொல்றது. இப்ப வாழ்நாள வானாள் என்றது, திருகோணமலைய திருமலை என்றது. அதே மாதிரி சோழ நாட சோநாடு என்றது, திகதிய தேதி என்றது. அப்ப ஒன்று சுருங்கி மருவி வாரது மரு. அது மாதிரி சுருதிய சுதி என்று சொல்றது. ஆடு தோடா பாளைய ஆடா தோடான்னு சொல்றது. அரை நான் கயிற அருணாக்கொடின்னு சொல்றது. அப்ப இப்படி சோட்டா வாரது சுருக்கி சொல்றது. இப்ப முற்பகலை மூப்பன்னு சொல்லுவோம், பிற்பகலை பீப்பன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மரு என்று அழைக்கப்படும். இடக்கரடக்கல்னு சொன்னா சபையில சொல்லத்தகாத ஒன்றை மறைத்து வேறொரு சொல்லால சொல்றது. இப்ப மலங்கழிக்க போறத கொள்ளைக்கு போறதுன்னு சொல்லுவது.
மலம் கழுவி வாரத கால் கழுவி வாரன்றது இடக்கரடக்க. அடுத்தது அடுத்தது இடக்கரடக்க. அடுத்தது மங்களம் பார்த்தீங்கன்னா மங்களம்னு சொன்னா அமங்கலமான ஒன்றை மங்களமாக சொல்றது. உதாரணம் இறந்தார் என்றத இறைவனடி சேர்ந்தார்ன்னு சொல்றது. நச்சு பாம்ப நல்ல பாம்புன்னு சொல்றது. மாமியார் வீட்டை போறத ஜெயிலுக்கு போறத மாமியார் வீட்டை போறன்னு சொல்றது. இதான் இந்த மங்களம். அடுத்த குழுவுக்குரியன்னு சொன்னா ஒரு குழுவுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி பேசுறது. இப்ப வேடர்கள் கல்லை சொல் விளம்பி என்று சொல்றது. பொன் வியாபாரிகள் பொன்ன பரி என்று சொல்றது. முட்டை வியாபாரிகள் முட்டைய கொக்கு என்று சொல்றது. அப்ப அந்த ஒரு டீமுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பேசினா அதுதான் குழுவுக்குறி. அதிலே வருது குழுவுக்குறி. ஒரு குழு மட்டும் விளங்குற மாதிரி பேசுறது. விளங்குதா? ஓம் சார் சார். முன்னோட்டு பின்னோட்டு என்ன சார்? விளங்கல? முன்னோட்டு பின்னோட்டு என்ன சார்? முன்னோட்டன்னு சொன்னா சொற்கள் முன்னுக்கு சேர்றது. இப்ப நீதி அநீதி ஆனா சேர்ந்தா அநீதி, அது முன்னோட்டு. முன்னுக்கோட்டுனா முன்னோட்டு. இப்ப பாருங்க, சுத்தம் அசுத்தம் முன்னுக்கு சேர்றது. மானம் அவமானம் முன்னுக்கு சேர்றது. முன்னுக்கு சொல் சேர்ந்து அதை கம்ப்ளீட் பண்றது முன்னோட்டு. பின்னுக்கு சொன்னா பின்னோட்டன்னு சொன்னா நீங்க ஆங்கிலத்தில் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் என்று படிப்பீங்க. அதாவது பின்னோட்டன்னு சொன்னா பின்னால வாரது. இப்ப உதாரணம் ஆளி தொழிலாளி சாலி புத்திசாலி, அந்த ஆக்க விகுதிகள் எல்லாமே பின்னோட்டாக வரும். பிச்சைக்காரன் பணக்காரி அப்படியானது. பணக்காரி பணக்காரன் பிச்சைக்காரன் பிச்சைக்காரி. அதுகள் சார் முயற்சி பின்னோட்டு எதுக்கு எத்தனை சார் வகை வேணும்? பிரிச்சுக்குது? விலங்குல முயற்சி எதுக்குள்ள சார் வரும்? முயற்சி முயல் சகசி, அது வந்து ஆக்க பேர். சார் பின்னோட்டுக்கு எத்தனை பிரிவடும்? பின்னோட்டு எத்தனை வகையா பிரிப்படும்? அது அந்த சில இதுக்கு தானே சார்? இல்ல பின்னோட்டு வந்து எத்தனை அப்படி ஒன்றும் இல்லை. ஆக்க விகுதிகள் எல்லாமே பின்னோட்டாக வரும். அது ஆக்க விகுதி கிட்டத்தட்ட 18 விகுதி இருக்கு. ஓகே சார். ஆளி சாலி மார் காரன் காரி ஆளன் துவம் அப்படியானது. சார் இலக்கண போலி இருக்கா விளங்கப்படுத்துறீங்களா? இலக்கண போலி என்று சொன்னா இலக்கணமுடைய ஒன்றை இலக்கணம் இல்லாத ஒன்றை இலக்கணமாக கருதி பேசுறது. இப்ப உண்மையா கோ வில் தான் சரி, கோவில் இதான் சரி இலக்கணமுடையது. ஆனா நாம கோயில் என்று பேசினா அது இலக்கண போலி. வாய் கடை இதான் சரி, வாயின் கடை இதான் சரியான சொல். கடை வாய் என்று பேசுறது இலக்கண போலி. அப்ப வாய்க்கால் அடுத்தது கால்வாய். வாரம் கால்வாய் தான் சரி, ஆனா வாய்க்கால் என்று பேசினா அது இலக்கண போலி. ஓகே. அதே மாதிரி இல்லத்தின் முன்பகுதி தான் சரி, முன் முன்றில் என்று சொல்றது இலக்கண போலி. இலக்கணம் இல்லாத ஒன்றை இலக்கணமாக கருதுதான் இலக்கண போலி. ஓகே. இந்த குரூப்ல நான் இன்றைக்கு ஒரு டியூட் போடுறேன். இன்றைக்கு நடந்த இலக்கண டியூட்டை. அதுல எல்லாமே இருக்குது. ஒரு உதாரணம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க வாரன். ரைட், அப்படி லைன்ல இருங்க வாரன். உங்களோட எல்லாத்துக்கும் நான் ஒரு தீர்வு தரேன். இல்லைங்க, நீங்க இதெல்லாம் படிச்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, கொஞ்சம் இருங்க வாரனா. நீங்க இந்த டியூட்டை பாருங்க கொஞ்சம். இதெல்லாம் ஃபுல்லா படிப்பிச்சேன். சரி, இந்த இருக்கு பாருங்க இந்த டியூட்டை. இது எப்படி என்னென்ன இருக்குன்ற இந்த டியூட்ல பாருங்க, நான் காட்டுறேன். நீங்க ஒன்றுமே இதை படிச்சாலே நீங்க இலக்கணத்தில் அவ்வளவு விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆகும்.
இந்த கடந்த கால வினாக்கள் இருக்கு பாருங்க. முதலாவது யாருங்க என்ன இருக்குது? ரைட், முதலாவது பாருங்க இளமை பேர்கள். சரி, அடுத்தது பாருங்க விலங்குகளை குறிக்கும் ஆண் பெண் மரபு பேர்கள். ரைட், அடுத்தது உள்ளீட்டுக்குரிய பெயர்கள், மரத்துக்குரிய மரபு சொற்கள், பொதுவான மரபு சொற்கள், மரபு தொடர்கள். ரைட், அடுத்தது அடுக்கு தொடர்கள், அடுக்கிடுக்கு, இரட்டை கிளவி, இணைமொழி, ஒத்தப்பொருள் தருவது, எதிர்பொருள் தருவது. அடுத்தது பாருங்க உவமை தொடர். ரைட், இங்க பாருங்க அடுத்தத ரெண்டை செஞ்ச செமினார் பேப்பர். இப்ப இந்தா இருக்கு பாருங்க, தொடர்மொழிக்கு ஒரு மொழி, அகராதி என்றா என்ன, நிகண்டா என்ன, கலைக்களஞ்சியம் என்றா என்ன, அணிந்துரை, அஞ்ஞாத வாசம், அலைப்பானை, கட்டளை, அங்கதம். அடுத்தது பாருங்க இதுல வந்து கிட்டத்தட்ட 32 உருவட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க பலவொரு குறித்த சொல், அடுத்து அருஞ்சொற்றொடர், புறமொழி, திசை சொற்கள், போத்துக்கேய மொழி, ஒல்லாந்து மொழி. ரைட், தொகை சொற்கள். அடுத்து இங்க கீழே பாருங்க அதுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகள். அதுக்கு பிறகு மரபு தொடர்கள். ரைட், அதுக்கு பிறகு உவமை தொடர்கள், அதுக்கு பிறகு அருஞ்சொற்றொடர்கள். ரைட், அடுத்தது கீழே பாருங்க என்ன இவ்வளவு இலக்கணம் படிப்பிச்சது. வேற்றுமை, அடைமொழி, புணர்ச்சி, தொகைநிலை, தொகாநிலை, அணிகள், பேர்ச்சொல் வகை, வினைச்சொல் வகை, வாக்கியம், வலுநிலை, வளாநிலை, மாற்றொலி, எழுத்துக்கள் வகை, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு தான் நீங்க கேட்ட இப்ப மங்களம் குழுவுக்குரியாது. மெய்மயக்கம்னா உடல்நிலை வேற்றிலை மெய்மயக்கம். வேற்றுமையை பாருங்க, இது வேற்றுமைக்குரிய நோட்ஸ். ரைட், அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆம் வேற்றுமை, இது வேற்றுமை எல்லாம். அதுக்கு பிறகு இங்க பாருங்க வேற்றுமை முடிய பாருங்க, அது தொடர்பான கேள்விகள். அடுத்த புணர்ச்சி, அகப்புணர்ச்சி என்ன என்ன, புறப்புணர்ச்சி என்ன என்ன, இயல்பு புணர்ச்சி என்ன என்ன, அதுக்குரிய உதாரணங்கள். ரைட், அடுத்தது விகார புணர்ச்சி, அதுக்குரிய உதாரணங்கள். அடுத்தது இங்க பாருங்க அது சம்பந்தமா என்ன கேள்வி வந்திருக்கு. அடுத்த சொற்கள் இங்க பாருங்க, பேர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், திசைச்சொல், திரிசொல். இதுல பேர்ச்சொல் 6 வகை பேர். இது தவிர இடுகுறி பேர், காரண பேர், காரண இடுகுறி பேர், இந்த இருக்க ஆக்கப்பேர், கூட்டு பேர். வினை சொற்களை பாருங்க, தனிவினை, கூட்டு வினை, தன்வினை, புறவினை, முற்றுவினை, எச்ச வினை, ஏவல் வினை, வியங்கோல் வினை. எல்லாத்துக்கும் உதாரணம் போடப்பட்டிருக்கு. இந்த பாருங்க. ரைட், அடுத்தது வட சொற்கள். தற்சமம் என்றா என்ன, தமிழ்ல அப்படியே நேரடியாக நாம வடமொழி சொல்ல பயன்படுத்துறது தற்சமம். அதே மாதிரி அடுத்தது என்ன, தற்பவம் என்றா என்ன, அடுத்தது உரிச்சொல். ரைட், அடுத்தது இங்க பாருங்க இது எழுத்தியல், இதுல இருக்குது உயிர்மை எழுத்துக்கள். அடுத்தது சார்பெழுத்து, உயிரிழப்படை என்ன என்ன, ஒற்றளபடை என்ன என்ன, ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலுகுறத்தின வகை. ரைட், அது சம்பந்தமா என்ன கேள்வி வந்திருக்கு. இலக்கணமுடையது என்றா என்ன, இலக்கண போலி என்றா என்ன, எழுத்து போலி என்றா என்ன, அது சம்பந்தமான விடை. அடுத்தது குழு குறி, இந்த அது சம்பந்தமான கேள்வி. அடுத்தது உம்மை தொகை, உவமை தொகை, பண்பு 6 வகையான தொகைகள் பாருங்க, அதுக்குரிய உதாரணம் இங்க பாருங்க, அது தொடர்பான கேள்வி. அடுத்த வலுநிலை, வளாநிலை, அது தொடர்பான கேள்விகள் கீழே இருக்குது. வந்த இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். இப்படி ஒரு டியூட்டை தான் இன்னைக்கு செஞ்சது. ஓகே, ஆகவே இந்த டியூட்டை நான் போடுறேன், படிச்சு கொள்ளுங்க. ஓகே சார். ரைட், ஓகே சார் எத்தனை சரி, பேஜஸ் வேற doubt இதுல? ஓ எத்தனை பேஜஸ் இருக்கு இந்த டியூட்ல? இதுல 38 நீ இருக்கு. குரூப்ல போடுறீங்களா? போடுவேன். ஓகே சார். போடுவேன், கொஞ்சம் பாருங்க. வேற கேளுங்க, வேற டவுட்ஸு என்ன கேட்டு முடிச்சிட்டோம்னு சொன்னா இனி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க இயலாது. வேணும்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் மட்டும் போடுங்க, நான் பார்த்து கிளியர் பண்ணி போடுவேன். சரிதானே? ஓம் சார் ஒரு வசனத்தை சொல்லுங்க. வலுநீக்கல் சொல்லி வந்துருந்துச்சு. பலாமரத்தில் உள்ள ஒவ்வொரு கனிகளும் அந்த பலாமரத்தில் உள்ள ஒவ்வொரு கனிகளும் சுவையானதாக இருந்தன. இதுல வலுநீக்கம் எழுதுறேன்.
ஒவ்வொரு பலாமரத்தில் உள்ள என்ன என்ன வாசி அது எண்பழுவா வரும் எப்படி அப்துல்லா ஃபைசரா ஓ சார் ஓ சொல்லு என்ன இங்க பாரு ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனிகள் தானே அப்ப சுவையானதாக இருந்தது என்றுதானே வரும் ஒவ்வொரு மரமண்டக்குள்ள அப்ப அது எண்பது ஏற்பட்டிருக்கு சார் நான் எப்படி வருது சார் அந்த மரத்தில் உள்ள ஒவ்வொரு கனிகளும் மட்டும் தான் வருது ஒவ்வொரு கனியும் என்று வரும் சார் ஆனா இப்படி மாத்திடலாவா அந்த மரத்தில் உள்ள எல்லா கனிகளும் சுவையானதாக இருந்ததுன்னு மாத்திடலாவா அனைத்து கனிகளும் அப்படி இல்லடா எல்லா மண்டக்குள்ள இருந்தன என்று வரும் நீ அப்படியே அப்படி அதுல இருக்கிற மாதிரி மாத்தலாம்னு பாக்குற எல்லா மண்டொன்ன போட்டு ஓ சார் இல்லைன்னா அது இப்ப அந்த மரத்தில் உள்ளன்னு கண்டிக்காங்களா எல்லா கனிகள் உள்ள ஒவ்வொன்றும் மரங்களிலோ மாத்திரம் அது பிள்ளை இல்லை அப்படி பார்க்க போனா அது ஓகே சார் வலுவோ அது பிரச்சனை இல்லை ஓகே வேற ஓகே சார் நான் அந்த இலக்கண பயிற்சி வினாக்கள்ல பார்த்தேன் 15வது பின்வருவனவற்றில் அகச்சூடாக அமைவது அகச்சுட்டு அகமியா அகச்சுட்டு பாரம் ஓ பாரம் அகச்சுட்டுன்னா ஒரு சொல்லா இருக்கும் ஆனா ஈனா ஊனா இதுல உண்டா இருக்கும் அது இது உது அந்த இந்த உந்த அவர்கள் இவர்கள் உவர்கள் அப்படி ஒரே சொல்லால இருந்தா அகச்சுட்டு அப்படி சார் இருக்கான்னு அப்ப பாருங்க இ- இக்கரை அம்மனிதன் இவ்வீடு உவர் உவர்த்து ஆன்சர் வரும் உவர் உவர் சரி சார் உவர் தான் ஆன்சர் அடுத்தது சார் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல சென்டென்ஸ்ல போடுவாங்க சார் வசனத்துல அந்த உவர் கோபம் ஒரு வசனம் அப்படிதான் சொல்லுவாங்க பாரு உதாரணத்துக்கு இல்ல இந்த உந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் என்றக்குள்ள உந்த என்பது அகச்சுட்டா அது என்ன சொல்றீங்க அப்ப அல்லது உந்த மனிதன்ன்றது அகச்சுட்டா புறச்சுட்டான்னு கேட்கலாம் அப்ப உந்த என்றது அகச்சுட்டு உந்த மனிதன் என்றது புறச்சுட்டு சரிதானே அதாவது ஒரு சொல்லால் இருந்தா அகச்சுட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லால் இருந்தா புறச்சுட்டு அதை வச்சு கேள்வி கேட்பான் உங்கள்கிட்ட சார் அப்ப என்ன கேக்குறாங்க கட்டுரை என்பது கூட்டு பேர் எப்படி சார் கூட்டு பேரு கட்டு உரை கட்டுக்கோப்பான உரை ரெண்டு சொல் தானே ரெண்டு சொல் சேர்ந்தா என்னது ரெண்டுக்கும் என்னென்ன அர்த்தம் நீங்க சார் ரெண்டுக்கும் கட்டுக்கோப்பாக உரைப்பது ஒரு கட்டு என்ற கட்டுப்பாடு கட்டுப்பாடாக உரை என்ற சொல்வது ஓகே சார் கூட்டு பேர் சரிதானே பிள்ளைகள் ரைட் இப்ப நான் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க நான் தந்த அவ்வளவு டியூட்ல இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு போங்க டியூட் தான் உங்களோட கைட் டியூட்டை வச்சுக்கொண்டு நோட்ஸ்களை பாருங்க உண்மையிலே இவ்வளவு நெருக்கடி ஒரு மாசம் ஏலாது ராஜேஸ்வரி கல்லூரியிலையும் எங்கே இல்லை இங்கேயும் சேர்த்து நினைக்கிறேன் இந்த முறை முதன்முறையாக 405 ஸ்டூடெண்ட்ஸ் ராஜேஸ்வரியில் வந்திருக்காங்க செமினாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்கு மட்டும் லிட்டுக்கு 90 பேரும் அது தனிய தமிழுக்கு 402 பேரும் அது மாதிரி இலக்கணத்துக்கு இன்றைக்கு 60 பேரும் 50 பேரும் வந்திருக்காங்க இவ்வளவு கருத்தரங்கம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தந்திருக்கேன் என்னுடைய தைரா பொடியலுக்கு நான் சில விஷயங்களை பேசுவேன் கதை பண்ணிப்பேன் நம்ம குரூப்பில்
ஜூமில் சில பிள்ளைகளுக்கு இந்த கிளாஸுகள் தெரியும் தானே, அப்படி இப்படி நடந்திருக்கு. ஆனால் நான் முழுமையாக அர்ப்பணிச்சு இதை செஞ்சுருக்கேன். உங்களோட டவுட்ஸுகள் பிரச்சனை இருந்தால் திருப்பியும் சொல்கிறேன். குரூப்பில் போடுறது பிரச்சனை இல்லை. குரூப்பில் நாம் கொஞ்சம் நீங்கள் சும்மா டவுட் கேட்குற மாதிரி கேட்டு படிக்கலாம். நீங்கள் கூட இனி என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த டியூட்டரை பின்பக்கத்தை எடுத்து பின்பக்கத்தில் இருக்கிற அந்த கேள்விகள் எல்லாத்தையும் இது செய்யுங்க. இலக்கணங்களை செஞ்சு பாருங்க. இந்த டியூட்டையும் நான் இப்போ போடல, நாளை காலையில் எல்லாரும் குரூப்லையும் டியூட்டை போட்டுருவேன். இல்லாட்டி இப்போ இரவைக்காவது போட்டு விடுறேன். டியூட்ஸுகளை நோட்ஸுகள் எடுத்து ஒவ்வொருதாக படியுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், முதலாவது போனோன்னு 5 மணித்தியால பேப்பர் கட்டுரைக்கு டைமை செட் பண்ணி எழுதுங்க. டைம் மிக முக்கியம், ரைட்? அடுத்தது குருவினாக்கள் மிக கவனம் அவதானமாக செய்யுங்க. அதுவும் 21:30 கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. இலக்கண கல்வி, ரைட்? கட்டுரை கடிதம் எல்லாம் சரியாக செஞ்சு கொள்ளுங்க. அடுத்த தேர்ட் பார்ட்டில் தயவு செய்து பாயிண்ட்ஸ் ஹோமில் எழுத வேண்டாம். கட்டுரை பெரிய கல்விகளை பந்தி அமைப்பில் எழுதி பழகுங்க. பாயிண்ட்ஸ் ஹோமில் ஸ்டார் மார்க் போட்டு எழுத வேண்டாம். பந்தி அமைப்பில் எல்லாத்தையும் செய்ய சொல்லுங்க. எங்கெங்க பாடல் வரி கொடுக்கணுமோ அங்கங்க பாடல் வரிகள் கொடுத்து எழுதுங்க. அது உங்களுக்கு பயனா இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு பர்சனலா போடுங்க, நான் கட்டாயம் அதெல்லாம் சொல்லி தருவேன். சரியா? உங்க எல்லாருக்கும் நன்றி. காசு தந்து எனக்கு படிச்சதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு சொல்லி தந்திருக்கேன். உங்களோட செமினார் உண்மையில் இதாக இருந்தால் நீங்கள் அவங்களோட ஃபீட்பேக் எனக்கு போடுங்க. ஒரு பயனுள்ளதாக இருந்தாண்டு. வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. முடிச்சிட்டு இன்றையோட எனக்கு 1 மாதம் இது ஆரம்பிச்சு 24ஆம் தேதி போனதுலேருந்து இதுவரைக்கும் போய்கொண்டே இருக்குது. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஆல் த பெஸ்ட். வேறு சரி, இனி கூட யோசிக்க வேணாம். படியா கேளுங்க. இனி இருக்கிறத படிக்கிறதா, புதுசா ஒன்றும் இல்லை. இனி எந்த டியூட் அந்த டியூட் அதெல்லாம் தேடாம இருக்கிற கைடை வச்சுக்கொண்டு அந்த டியூட்டை வச்சுக்கொண்டு அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு பழைய பாஸ் பேப்பர்ஸில் இலக்கணத்தை செஞ்சு வாருங்க. இலக்கணம் பழைய பாஸ் பேப்பர்ஸ்கள் எடுத்து 1999 அப்படி 2000 2001 2000 அப்படி கிடைச்சா நெட்ல கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும். இல்லாட்டி 2010 12 13 இலக்கண கேள்விகளை பார்த்து செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பயனா இருக்கும். அதில் தூக்கி போடுவான். அதர்வைஸ் ஈஸியாக பாரு. நீங்க அடுத்த நீங்க பாருங்க, மேல் மாகாணத்தை மாதிரி பயப்பட வேணாம். மேல் மாகாணம் பலமையா ஸ்ட்ரிக்டா தான் மாறது. மேல் மாகாணத்தை விட ஈஸியா வரும் பேப்பர். அதை யோசிக்க தவிர. ஓகே சார். ஆனா அதுக்கு 2016 தானே சார் சிலபஸ் ஆரம்பிச்சு. நான் இப்ப என்ன சொன்னான், இலக்கணம் 21:30 அது எல்லாமே பழைய காலத்து கேள்வியை தான் போடுறான். இலக்கணத்துன்றது அங்க புது சிலபஸ் பழைய சிலபஸ் இல்லை. இலக்கணம் எல்லாருக்கும் உண்டுதான். அந்த கேள்வியில இருந்து தான் அவன் கேள்விகள் போடுறான். அதை மட்டும் பாருங்க. அந்த 1 வேர்ட் ஆன்சர் 21:30 அதை மட்டும். மற்றவை அது புது சிலபஸ் 16 இருந்து வரதுதான். பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகளை வடிவா செய்யுங்க. இலக்கணங்கள்ல போட்ட கேள்விகளை வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரியா? டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் போடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். எப்ப தமிழ் பாடம்? அடுத்த நாள் 18 ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. வடிவா செய்யுங்க. சரியா? ஒரு டவுட். வகரமை உடம்படு மெய்யாகது தோன்றல் புணர்ந்த சொல் எது? ஐ மீன் வகரமை வகரமை என்ன? இவ்வண்ணா. இப்ப கோவில், அப்பாவுடன், அதாவது உயிர் முன் உயிர் தோன்றக்குள்ள இவ்வண்ணா தோன்றது. இப்ப அப்பா சக உடன், அப்பாவுடன் அதை பிரிக்கக்குள்ள இவ்வண்ணா தோன்றும் பாரு, அதான் வகரமை. பலாசக இலை, பலா விலை, இவ்வண்ணா தோன்றதுதான் உடம்படுமை. சார் அப்ப இதுல எது வரும் சார்? தாழ்வு, வருவல்,
முறுவல், நகவல். முருகு முறுவலா முருகு சார்? சகால் முருகு சகால் இக்ஸக ஊ போய் அங்க முருகு சகால் முருவல் என்று வருது இவ்வண்ணா தோன்று சரி சார். கேள்வியெல்லாம் செஞ்சு பாருங்க. ஓகே, சரி பிள்ளைகள், எல்லாருக்கும் நன்றி. முடிப்போம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் தேங்க்யூ இருந்தாலும் சார். போடுங்க. ஓகே சார், தேங்க்யூ God சார். bless you. Thank you, sir. நன்றி. Okay.